ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் கிளாஸில் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் ஃப்ரீ கிளாஸாக. இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டிச்சுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச்சுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் தான் பண்ணணும். இந்த சில்க் த்ரெட்டை 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கணும். அது எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது 1 ஸ்டாண்டுங்களா, இப்போ இது 1 ஸ்டாண்டுங்களா, அதை வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணி 2 ஸ்டாண்ட்ஸாக எடுங்க. அது மாதிரி அதை ஃபோல்ட் பண்ணி 8 ஸ்டாண்ட்ஸாக எடுத்துக்கணும். கொஞ்சம் த்ரெட்டை லென்த்தியாக விட்டுக்கோங்க. 8 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து அதை ஊசியில் கோர்த்து நாட் போடும்போது 16 ஸ்டாண்ட்ஸாக வரும். வந்ததுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ணுறது எப்படின்னு நான் காட்டுறேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 16 ஸ்டாண்ட்ஸ் 18 ஸ்டாண்ட்ஸை நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு இங்கே நாட் போட்டேன். இப்போ நீங்கள் என்கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தா இந்த நீடில்ஸ் உங்களுக்கு மெட்டீரியல்ஸில் கண்டிப்பாக வந்திருக்கும். நீங்கள் ஷாப்பில் கூட கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் இன்செர்ட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த நீடியில் அடியிலேருந்து கொண்டு வாங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரி மாதிரி தான் அடியிலேருந்து கொண்டு வாங்க. கொண்டு வந்து இதை நல்லா கவனமாக பாருங்கள். இப்படி ஒரு சுற்றி அகைன் திரும்ப நீடியில் உள்ள இன்செர்ட் பண்ணணும். ஃப்ரெஞ்ச் நாட் அகைன் திரும்ப காட்டுறேன் பாருங்க. நீடில மேலே எடுத்து த்ரெட்டை ஒரு சுற்றி அகைன் பக்கத்தில் விட்டு இழுத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட். இந்த ஸ்டிச்சு பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. இது வந்து சிக்காகும், த்ரெட்டெல்லாம் சிக்காகாமல் பண்ணுங்க. ஒரு சுற்றி அகைன் கொஞ்சம் பக்கத்தில் உள்ள இன்செர்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன்னா சிக்காகும்னு கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீடியில் இப்படி உள்ள விட்டு த்ரெட்டை இப்படி எடுக்கணும். எடுத்து பக்கத்தில் இன்செர்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த த்ரெட்டை வந்து இப்படி விரலால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நீடியில் உள்ள இழுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கு வராமல் வரும். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஜூமில் பண்ணி காட்டுறேன். நீடியில் உள்ள விட்டு த்ரெட்டை மேலே எடுத்து இந்த த்ரெட்டை கையால் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த நீடிலான த்ரெட்டை ஒரு சுற்றி அகெயின் பக்கத்தில் இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த கையால் த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அடியில் நீடில் இழுக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்க. த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. த்ரெட்டை நல்லா பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டால் பிடிச்சிக்கோங்க. நீடியில் உள்ளே விட்டு லெஃப்ட் ஹேண்டால் த்ரெட்டை பிடிச்சி நீடியில் உள்ளே விட்டு த்ரெட்டை ஒரு சுற்றி அகைன் பக்கத்தில் இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணி இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை பொறுமையாக விடணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னை கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.